There's a place in your heart, and I know that it is love. Hello, people. My name is Dantes Raymond Newton, and I'm a Michael Jackson impersonator from India. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். என் பேர் சந்தோஷ் ராமநாதன். நான் வந்து ஒரு மைக்கேல் ஜாக்சன் இம்பர்சனேட்டர் இந்தியாவிலேருந்து, தமிழ்நாடு, தமிழ் பையன்தான் நான். இப்போது மைக்கேல் படத்தோட ரிவ்யூ என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். இதில் வந்து ஜாஃபர் ஜாக்சன், அதாவது மைக்கேல் ஜாக்சனாக நடிச்சிருக்கிற அந்த பையன் செம்மையாக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தார், உயிரை கொடுத்து நடிச்சிருந்தார். அப்புறம் அந்த சின்ன பையன் கேரக்டரில் நடிச்சிருந்த அந்த ஆர்டிஸ்ட்டும் வந்து சூப்பராக நடிச்சிருந்தார். மற்றபடிக்கு எல்லாமே இப்போ படத்தில் வந்து பர்ஃபெக்டாக இருந்துச்சு. இந்த படம் வந்து கன்ஃபார்மாக ஒரு தடவை வந்து ஒன் டைம் வாட்சபிள் மூவி தான் அது. இப்போ மைக்கேல் ஜாக்சன் இம்பர்சனேட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது எந்த மாதிரி டைப்லலாம் இருப்பாங்க அப்படின்ட்டு ஒரு சின்ன ஒரு ஐடியா கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் வந்து சில சயின்டிஃபிக்காக சில விஷயங்கள்லாம் இருந்தால் தான் அவங்க வந்து மைக்கேல் ஜாக்சன் இம்பர்சனேட்டர் ஆக முடியும். ஃபர்ஸ்ட்டு அவங்க வந்து பை பர்த்தே வந்து ஒரு ஹை பிச் வாய்ஸ் இருக்கணும், அது ஒன்று. அது வந்து சிமிலராக இருக்கணும், அந்த மைக்கேல் ஜாக்சன் வாய்ஸுக்கு சிமிலராக இருக்கணும். கரெக்டாக அந்த வோக்கல் ரேஞ்சில் இருக்கணும், அட்லீஸ்ட் கொஞ்சம் முன்ன பின்னே இருந்தாலும் ஓரளவுக்கு இருக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து டான்ஸ் டேலண்ட்டு, அப்புறம் சிங்கிங் டேலண்ட்டு, அப்புறம் வந்து ப்ரௌன் ஸ்கின்னு இல்லைனா ஒயிட் ஸ்கின்னு, ரெண்டில் ஏதோ ஒன்று. இப்போ நான் வந்து ப்ரௌன் ஸ்கின்னு, அதாவது அவர் வந்து சர்ஜரிஸ்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்த அந்த ஒரு மைக்கேல் ஜாக்சன் கெட்டப்பு. இல்லைனா வந்து ஒயிட் ஸ்கின்னில் இருப்பாங்க. ஹைட்டு வந்து கரெக்டாக அந்த 5 feet 9 inches இருக்கணும். இதெல்லாம் வந்து இருக்கணும். சயின்டிஃபிக்காக அப்படிலாம் இருந்தால் தான் வந்து மைக்கேல் ஜாக்சன் இம்பர்சனேட்டராக இருக்க முடியும். முக்கியமாக வந்து ஃபேஸ் கட், ஒரு அளவுக்கு ஃபேஸ் கட் இருக்கணும். இப்படி இருந்தால் ஒரு 70% வந்து அவங்க மைக்கேல் ஜாக்சன் இம்பர்சனேட்டர் அப்படின்னு சொல்லிக்கலாம். 70% இருப்பாங்க. இது ஒன்று. ரெண்டாவது வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா இதாக இருப்பாங்க. இப்போ ஜாஃபர் ஜாக்சன் மாதிரி அவங்க வந்து சர்ஜரிக்கு ரெடியாக இல்லாதனால ப்ராஸ்தட்டிக் மேக்கப் அப்புறம் டெக்னாலஜி இது ரெண்டையும் யூஸ் பண்ணிக்குவாங்க. மூணாவது டைப் வந்து ரொம்ப அக்யூரேட்டாக இருப்பாங்க பார்க்குறதுக்கு நேச்சுரலாகவே. அவங்க கொஞ்சம் சர்ஜரி பண்ணி இன்னும் கொஞ்சம் நல்லா பர்ஃபெக்டாக ஒரு 95% வந்துடுவாங்க. இதுதான் 3 டைப் ஆஃப் மைக்கேல் ஜாக்சன் இம்பர்சனேட்டர்ஸ். இதில் இப்போது ChatGPTயில் வந்து ஒரு சர்வே எடுத்து பார்த்தேன். அதில் வந்து சொல்லுது, லேக்ஸ் ஆஃப் பீப்புள் வந்து ஜஸ்ட் வந்து அவங்களோட டான்ஸை, மைக்கேல் ஜாக்சனோட டான்ஸை இமிட்டேட் பண்ணி அவங்க வந்து மைக்கேல் ஜாக்சன் இம்பர்சனேட்டராக இருக்காங்க. தௌசண்ட்ஸ் ஆஃப் பீப்புள் வந்து டான்ஸ் ப்ளஸ் ஃபேஷியல் அப்பியரன்ஸ் வந்து கொஞ்சம் இருக்கும், ஒரு 40% இருக்கும். அப்புறமா வந்து ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பீப்புள், அதாவது 100, 200, 300 ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பீப்புள் வந்து ஒரு 70% பார்க்குறதுக்கு அப்படியே இருப்பாங்க, டான்ஸும் ஆடுவாங்க, பாட்டும் பாடுவாங்களாமா. நான் வந்து இந்த 100s கேட்டகரியில் இருக்கேன். அதுக்கு கீழே 100க்கு கீழெலாம் வந்து ப்ராஸ்தட்டிக் மேக்கப்பு, சர்ஜரி, அப்புறம் வந்து டெக்னாலஜி. என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.